பெஸ்ட்டு சைட் டிஷ்ஷுன்னு சொன்னாலே இந்த ரெசிபி தான் வரும் எல்லாருக்குமே ஞாபகம். ஸோ இதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. ஜஸ்ட் 4 இன்க்ரீடியன்ஸை மட்டுமே வச்சு இந்த ரெசிபியை பண்ணிடலாம். சிம்பிளாக சீக்கிரமாக ஹோட்டல் ஸ்டைலில் வீட்லேயே இந்த சிம்பிளான ரெசிபியை பண்ணலாம் வாங்க. இதுக்கு முட்டையை உடச்சி ஊற்றிக்கிட்டு வெங்காயத்தை போட்டுக்கிட்டு இது கூடவே தேவையான அளவு சால்ட்டு போட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி சிக்கன் மசாலா வாசனைக்கு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே சில்லி பவுடர் நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி எவ்வளோ வேணுமோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதை நல்லா அடித்து விட்டுட்டு தவா நல்லா சூடு பண்ணதும் அது மேலே எண்ணெய் வச்சுட்டு நல்லா தேய்ச்சி விட்டுருங்க. நல்லா சூடு ஏறினதும் நம்ம கலக்கி வச்சுருக்க இந்த முட்டையை தோசைக்கல் சூடு ஏறினதும் அது மேலே இந்த மாதிரி அகலமாக தோசை போல் ஊற்றிக்கோங்க. ஊற்றிக்கிட்டு இதை நல்லா கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க அகலமாக. இதை செய்யும்போது இதனோட வாசம் எப்போ சீக்கிரம் செய்யலாமோன்னு இருக்கும். ஸோ சைடிஷ்காக வெயிட் பண்ணுறவங்களுக்கு தெரியும் அதனோட கஷ்டம். ஸோ 2 ஸ்பூன் எண்ணெயை எடுத்து சுற்றி அப்போ விட்டுருங்க. நல்லா வெந்து வரட்டும். 1 சைடு வெந்ததும் திருப்பி இன்னொரு சைடு போட்டுக்கலாம். தேவை இருந்தால் பின்னாடி சைடும் எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபி இவ்வளோ குயிக்காக செய்ய முடியும். ஸோ எல்லோரும் செஞ்சு பாருங்கள். நல்லா வெந்து வந்துட்டு இருக்குது. வெந்து வந்துட்டோன்னே திருப்பிட்டு முட்டை ஆம்லேட் தோசையை சுட சுட அப்படியே சாப்பிட வேண்டியதுதான். அளவோடு சாப்பிட்றவங்க கூட அளவில்லாமல் சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி ஒரு ரெசிபியை பண்ணி கொடுத்து பாருங்கள். ஸோ குயிக்காக சிம்பிளாக செம்ம டேஸ்டியான ஒரு முட்டை ஆம்லேட் தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்த்துட்டோம். மறக்காமல் வாவ் தர்ஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.